ஹலோ கைஸ், வீடியோ என்ன செய்ய பார்க்க போகிறோம். ஃபேக்ட்ரி வச்சு சின்னதாக மிஷின் முடிக்க போகிறோம். அது என்னென்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் நமக்கு வந்து கிடைக்க போகுது கைஸ். இப்போ வந்து அங்கே தான் போயிட்டுருக்கேன். இப்போ ஃப்ராங்க்லின் எடுத்தால் இது மாதிரி கிளப்பில் சார் கைஸ். ஃப்ராங்க்லின் எப்பயுமே இருக்கான், கொஞ்சம் மோசமான பையன் போல. ஃப்ராங்க்லின் மோசமான பையன் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். முக்கியமான விஷயம் சும்மா சொன்னேன், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கைஸ். கண்டிப்பாக நம்ம வந்து சேனல் கொஞ்சம் க்ரோத்தாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஓகே, அந்த இடத்துக்கு போயிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன். மேப்பில் போயிட்டு இதோ பக்கத்தில் தான் இருக்கும். இது இங்கே தான் இந்த ஸ்டேடியத்துக்குள்ளே தான் கைஸ் அந்த வண்டி இருக்குது. அந்த வண்டியை எடுத்தோடனே அந்த வண்டியை வந்து ட்ராக் விட்டு வெளியே கொண்டு கூட புதுசாக வேஸாக கொடுத்தோம்மா. நம்ம இருந்தாலும் யார் நேரத்தையும் நம்ம தூக்க போகிறோம். அவ்வளோதான், நமக்கு அந்த வண்டி வேணும். அது தூக்கிட்டு இன்னொருத்தங்கிட்ட கொடுத்தா காசு கிடைக்கும் நமக்கு. அதுக்காக அதை கைஸ் ஓகே பக்கத்தில் வந்துட்டு நினைக்கிறேன். இப்போதைக்கு அவன் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லையா ஜிடிஏ காரணங்க. உள்ளுக்குள்ளே எம்பிசி நடுவில் ஓடும், கண்ணாஃபெலாம் ஏதாவது சேவ் பண்ணுங்கள. இது சூப்பராக நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் கார் தான் இது கூட. இந்த கார் பிடிக்குமா கைஸ்? பிடிச்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே தான் போகணும் ரேஸ். இங்கே ரேஸு ட்ராக்குள்ளே போகிறக்கா வழி இருக்கணுமே. இங்கே வெயிட் பண்ணிங்க. அடைச்சி லட்சாக்கண்ணா ஒரு ஆகிட்டு வழி இங்கிட்டு இருக்கு. அடைச்சி அடிச்சு இடிக்காம இடிச்சிட்டேன். ஓகே, வண்டி இதுக்குள்ள தான் எங்கேயோ இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எங்கே இருக்குன்னு தெரில. ஓகே கைஸ், அந்த சைட்லேருந்து ஃபுல்லாக ரொட்டேஷன் போட்டு தான் வந்தேன். வண்டி எங்கே இருக்கா? இதுக்குள்ளே இருக்கும் ஒரு வேலை இதெல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல. இங்கே வெயிட் பண்ணு நீங்கள் பார்த்தனே. இதுதான் வண்டி கிடைக்கலையா? நான் எவ்வளோ நிறுத்திட்டு போயிருப்பேன். வண்டி தூக்கிடுவோம். அதுக்கு மேலே வண்டியை வெடிக்க வச்சுட்டு போயிருக்கோம். இந்த வண்டி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. இது F1. இந்த வண்டி தான் சொல்லியிருக்கானுங்க போலையா. இப்போ இந்த வண்டியை ஃபஸ்ட்டு ஓகே, இந்த வண்டி கண்டிப்பாக கண்டுபிடிக்க வருவானுங்க. அதனால தான் ஓகே கிளம்பிலாம். வண்டி ஸ்பீடு காட்ட முடியல. வெயிட் பண்ணுங்க, ஸ்பீடை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிட்டாங்க. ஓகே கைஸ், இதில் வந்து நான் ஸ்பீடு ரெடி பண்ணிட்டேன். ஓ, வண்டி என்ன பயங்கரமாக போகுதியாண்ணா. இது என்ன வழி? இது இடிச்சிட்டு வெளியே போயிடுமா? அடைச்சி இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. வண்டி இதை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா கேஸ் ஆகிடும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த வண்டி ஃபுல்லாக வந்து ட்ராக்கில் ஓட்ட வேண்டிய வண்டி இது. இதுதான் ஊரு ஸ்பீடாக போய் 140 போயிடுச்சா? 140 டச் பண்ணிடுச்சு அசால்ட்டாக. பரவாயில்ல, ஓகேவான அளவுக்கு தான் ஸ்பீடு போகுது. இருந்தாலும் ஓகே, வண்டி சேஃபாக போகணும். ஓகே கைஸ், என்னாச்சு தெரில. போலீஸ் கேஸ் அடித்தப்போ வண்டி வெளியே எடுத்த உடனே ஓடாங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு வரானுங்களா? உங்கள் யார வடிவிடு 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 கடை எனக்கு. இந்த வண்டியில் ஸ்பீடான வண்டி குஜோட யாரா இருக்கேனா இருக்கா? இங்கே வந்து அதே வெயிட் பண்ணி தரேன். அது ஓடிங்க எப்படியாது இது வெயிட் பண்ணி வா. போலீஸால் பிடிக்க முடியாது நினைக்கிற வண்டி F1 எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா 180 கிட்டே போயிடுச்சு. எங்கேயாவது பிடிக்க போகலாம் நம்ம. கேஸும் கட்டாகுது போய். பரவாயில்லையா? ஓ, எவ்வளோ ஸ்பீடாக கேஸை முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? பரவாயில்லையா, கேஸ் இவ்வளோ சீக்கிரமாக முடியுது. நல்ல விஷயம் தானே இது. அதுக்குள்ளே போலீஸ் கிட்ட ரிஸ்கே போயிட்டோம்னா பரவாயில்ல. சூப்பராக இருக்கியா வண்டி? எப்படி வண்டி போகுது போயிருக்கானா? நம்மளே வேணுங்க மாட்டோமா அவன் முன்னாடி? கரெக்டாக கேஸ் முடிச்சிடும் அதுக்குள்ளேயும். ஆடங்கொய்யால் கொஞ்ச நேரம் விளாட்லான்னு பார்த்தா பை ஃபோனை பார்க்காத. என்னப்பா ஃபோட்டோ எடுக்குது ஓடு. கரெக்டாக ஹெட்ஷாட் பார்த்தீங்கன்னா 2 பேர் போனா ஓடு. அப்படியே திரும்ப ஓடு. கிட்டில் வரக்கூடாது, கிட்டில் வரக்கூடாது. ஓடுங்க.
நீங்கள் கண்டெய்னர் கொடு இடிச்சிட்டோண்டா என் ஃபோனை களி விட்டு ஏற்றிட்டான் அவரா மினி கூப்பை வச்சுட்டு நம்ம விட்டு ஏற்றான் அவன் வேடிக்கை பார்த்துட்டா எடுறா வண்டி எடுறா மினி கூப்பை விட்றா அந்த மினி கூப்பை இல்லை அந்த மினி கூப்பை அதான் மினி கூப்பை அதே தான் நினைக்கிறேன் அதே தான் இங்கே போகுதுப்பா மினி கூப்பை தக்காளி யார் மேலே அடிக்கிற நீ வாட்டுக்கு போயிட்ட யார் ஓடு எனக்கு இடித்தது தெரியுது ஓகே வெடிங்கடா 2 பேர் காலி காலி யாரும் அடிக்கிறானுங்க ஓகே இல்லாட்டி எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது 180 கிலோமீட்டர் ஸ்பீடு தரமான வண்டி கூட ஆட்டோ எனக்கு முக்கியம் அதை பிடிக்கிச்சு பின்னாடி ஃபுல்லாக அதனால் எப்படி பார்த்தா ஆட்டோ ரிப்பேர் இருக்கனால ஈஸியாக ரிப்பேர் பண்ணிக்க முடியுது வண்டி அதெல்லாம் கவலை கிடையாது ஒரு சிட்டிக்குள்ளே இப்படி ஓட்டுறதுல பெரிய விஷயம் வண்டியை இல்லை இடிச்சு ஓட்டும் ஆனால் கண்டிப்பாக நம்ம கரெக்டாக ஓட்டுவோங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகே ஐயா வண்டி பீஸ் என்ன பிடிங்கிட்டு போகுது உங்களுக்கு போலீஸ் இங்கிட்டு போ இதெல்லாம் நம்ம டச்சே பண்ண முடியலையா தெரியுது அது உங்களுக்கு இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடிய மாட்டேங்குது இது வண்டி போகிற ஸ்பீடுக்கான போலீஸை ஃபுல் ஸ்பீடில் ஓவர்டேக் பண்ணி போகலாமா இங்கே பாய் இந்த என்பிசி பயில கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நம்மளை என்பிசி பயில அடிச்சு தும்சம் பண்ணிட்டா போகுது ஓகே ஒரு மொத்த டீமு காலி ஒரே பாம் டோட்டல் டீமு க்ளோஸுங்க மாதிரி கரெக்டாக அடி இங்கே போலீஸ் இங்கிட்டா எஸ்கேப் போயிட்டான்டா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இங்கடா இங்கிட்ட கிளம்பு 5 கேஸ் ஆகிடுச்சு 4 கேஸ் ஆகிடுச்சு ஒரு 5 கேஸ் என்கிட்ட எத்தனை வயசு போன வீடியோ இதுமாக பார்த்துப்பீங்க கண்டிப்பாக போலீஸும் டிஸ்டர்ப் பண்ணி வீடியோ போட்டிருப்போம் இதுவும் அதே மாதிரி தான் போன வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்க கண்டிப்பாக வீடியோ பிடிக்க வைப்பேன் வந்து சோடி வரை மக்கள் வாக்கினிக்கு அட இருக்கா என்னடா பண்ணுற லூசு போயிட ஓகே இந்த இடிக்காமல் போய் எஸ்கேப் ஆகும் போலீஸ்கிட்ட இருந்து கண்டிப்பாக எஸ்கேப் ஆகணும் 4 கேஸ் ஆகிடுச்சா ஓகே இங்கிட்டு ஹெலிகாப்டர் சாப்பு மேலே காட்டிக்கு அசால்ட்டாக டச் பண்ணிடுவோம் நம்ம வந்து மற்றபடியே எவனாலும் நம்மளால் பிடிக்க முடிய மாட்டேங்குது வண்டி இடித்து முட்டைக்கு அடிக்காம வந்து எஸ்கேப் ஆகிருப்பேன் என்பிசி கடையில் போனால் ஷூட் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படியே சொல்கிறானுங்க இங்கிட்டு போ இங்கிட்ட வந்து எவனும் பிடிக்க மாட்டாங்க இங்கே போய் துவக்கிட்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்னன்னு வச்சுது நீ அங்கிட்டு போன இப்படி பாரு அவன் லைட்டாக சின்ன லிஃப்ட்டு வெயிட்டு தான் அதுக்கே அவன் இப்படி பண்ணியாச்சு ஹோட்டலில் வேலை நான் பீச்சுக்கு இடையில போட்டிருப்பேன் வழி போட்டிருந்தேன் ரோட்டை கவனிக்காமல் நீ இத்தனை பிளாக் பண்ணிக்கோ ரோட்டை பிளாக் பண்ணுற டே எதிர்க்கலாம் அடிச்சிட்டாண்டாங்க அதான்டா போலீஸ் ஓகே லைட்டாக மைக்கில் சவுண்டு இருந்துச்சு ஏன்னா மைக்கே கிடையாது மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் அதான் காரணம் இது வண்டி வண்டி டயர் பஞ்சர் ஆகிடுச்சு போகிறேன்
கைஸ் முக்கியமான விஷயம் இவ்வளோ வீடியோ பார்த்தீங்களா, நம்ம வண்டியில் ஒரு சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே கிடக்குது. அது என்னன்னு யாராவது கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ சொல்லுங்கள். அப்படி சொல்கிறதோட கமெண்ட்டை அடுத்த வீடியோ நான் வந்து பின் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், லைட்டாக என்னன்னு தெரில ஓட்டிகிட்டே இருந்த கண்டாப்பிலான்னு அந்த இடத்துல ஒன்றும்லாம் கடிக்காம மட்டும் விட்டுட்டேன். ஓகேன்னு சொல்லி பார்த்தா டக்குனு கொஞ்சம் விடியுது போல். இப்போ தான் 4 மணி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ தான் விடியுது. முடிஞ்சாலும் ஹைவேஸ்குள்ளே போய் எஸ்கேப் ஆகிடலாம் நினைக்கிறேன். ஹைவேஸ்குள்ளே போகலாமா சிட்டிக்குள்ளே போயிடலாமா? கைஸ் உங்களுக்கு யாருக்காவது சிட்டி டிராஃபிக் வேணுன்னா சொல்லுங்கள். சிட்டி டிராஃபிக் என்னென்னா நம்ம வந்து நம்மளே பண்ணுறது. அது சிட்டிக்குள்ளே வந்து பைக்கோ சைக்கிளோ எடுத்து 1 டே ஃபுல்லாக சிட்டிக்குள்ளேயே ரூம்ஸ் அடிக்கணும். போலீஸ்கிட்ட மாட்டாங்கணும். கண்டிப்பாக அது மாதிரி வீடியோ பிடிக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது முன்னாடி வீடியோ நல்லா கைஸ். பல்கான வண்டியை வச்சு விட்டு ஏற்றிப்போம் போலீஸ் எல்லாம் போட்டு. யாரும் நடுவில் வராதீங்கடா. கண்டிப்பாக நாளைக்கு வந்து மைக் வந்துடும். நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து போட்டுடலாம். நேடு இல்லையா, நேடு போட முடியாது. தகவான எஃபோன் நோட்டிஃபிகேஷன் முடிஞ்ச அளவுக்கு இங்கே பதுங்கி தான் எனக்கு போய்க்கணுமா. அடடா விட்டு தண்ணியிலே விட்டு வண்டி தீயாக கிளம்புது. வீடு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஓகே இப்போ கிடைக்கிது. இப்போதைக்கு அவங்க ஃபாலோ பண்ணி வர மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த சைட்லாம் அப்போ என்ன பண்ணுறாங்க. GTA 5 போலீஸ் இருக்கணும் கைஸனா. எப்போ இது பண்ணுவானு சொல்லவே முடியாது. ஐயோ இது தண்ணி, இவ்வளோ தண்ணி அதிகமாக இருக்குது. மிஸ்யூஸு வண்டி உள்ளே போயிருந்தால் கிடச்சிருக்காரு. இண்டிங்க்கு வந்துட்டேயா நான் குய்யால. இதில் எஸ்கேப் வர முடியாது. எண்டிங்க்கு வந்துட்டேன். ஆனால் வந்த காலத்தில் இங்கே டனல் இருக்கான்னு பக்கம் டனல் தான் காணும். டனலுக்குள்ளே வண்டி விட்டுறலாம். வண்டி விட்டு எஸ்கேப் ஆகிடலாம். நான் வண்டி போய் வீட்டில் பார்க் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்த்தலாம். டனல் குஜார டனல் இல்லை, ரோட்டு போக கிடையாது. ஐயோ இத்தனை பேர் வந்துட்டாங்கடா. மொத்த பேர் காலி. ஓகே இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம். நீ அங்கே கோமல் ஓடு ஓடு ஓடு. இந்த வண்டி எடுக்கிறது தான் பயன்படி போதிக்கும். ஓகே வண்டி காணடா, தூக்கிட்டாங்க அதுலேயும். அதான் இல்லை. ஆனால் இது வண்டி கிடைக்காம போயிடுது கடைசியில். ஏமாந்துட்டோம். ஓடு. டயர் பார்த்தா டயர் பஞ்சர் ஆச்சு. வண்டியை தான் மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கு ஒன்றுமே இல்லை. பூச்சிடா வாடா குய்யாடா கவுந்துருச்சு. கைஸ் தண்ணிக்குள்ள டேமுக்குள்ளே போய் பூச்சிடலாமா இதா? ஆமாம் அதான் வழி. பேங்க்கு மூஞ்சி நல்லா அடி வாங்கிடுச்சு. நீ வழி இல்லை. டேமுக்குள்ளே போய் குதிச்சு எஸ்கேப் ஆக வேண்டியதான் இப்போதைக்கு. நீங்கள் தூம் படத்துலையாட்ட வண்டி கிடச்சா சூப்பராக இருக்கும். ஓகே என்ன தெரியல, போலீஸ் இங்கேயே வந்துட்டான். சுட்டு போடுறாங்க. இங்கே பாருங்க வண்டி ஒரு தரமான வண்டி. ஆஹா இந்த வண்டியை அவசியம் பிடிக்க முடியாதுயா போலீஸால். இந்த கண்டிப்பாக எஸ்கேப் ஆகலாம். நம்ம டேமுக்கு வண்டியை விட்டு டேமுக்குள்ளே போய்ட்டு அதை பிடிக்க மாட்டாங்க தெரிஞ்சு. தூமச்சாவையும் சொல்லி டேமுக்குள்ளேயே வண்டியை விட்டுற வண்டி தான் சொல்கிறேன். அன்றைக்கி போடு. ஹெலிகாப்டர் மட்டும்தான் இருக்கணும். ஷூட் பண்ணுற ஆள் இருக்கக்கூடாது. டேம் கிட்ட வந்துட்டோம். டேமுக்குள்ள வண்டி விட்டுடலாமா? கண்டிப்பாக விட்டுடலாம் கைஸ். இப்போ தூமச்சா ஸ்டைல் தான். உள்ளே போய் டேமு வண்டியை உள்ளே கூட போகிறோம். கண்டிப்பாக சேனல் பிடிச்சவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.
வா 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 இப்படியே வா முடிஞ்ச இப்போ அதை பிடிக்கிறானே தக்காளி சுட்டுறான் டேய் சுட்டு தள்ளுறான் இவனும் டைவை போட்டான் கத்தி தான் இருக்குது கத்தி வச்சு குத்தி கொள்ளுவோம் போயிட்டு வா 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 எங்கே போ சுத்திட்டியா ஓகே கைஸ் ஐயோ ஃப்ராங்க்லினே என்னடா ஆச்சு தண்ணிக்குள்ளே விட்டு புகட்டி எடுக்க வேணாங்க கைஸ் தண்ணிக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் அவன் நேரத்துக்கு மூச்சை பிடிச்சி நிற்போம் அவனுக்கெல்லாம் கம்மல் விட்டுட்டு போயிடுவானுங்க ஓகேவா போவானு போய் அவனாலே போட்டோம் ஃப்ராங்க்லின் கதை முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் ஓ போலீஸ் கேஸ் போயிடுச்சியா மழை 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 அப்பா இருப்பா இங்கே போட்டுருக்கோம் அடே ஐயால அடியில் போடா கிட்ட போய் அடியில் ஐயோ போலீஸ் பாருங்க ஐயோ ஐயோ நீச்சல் அடிக்க வந்தோம் சொன்னாங்க நம்ம முடிச்சு விட்டுடலாமா ஆமாம் ஆமாம் அதான் முடிச்சு விட்டுல அவனை சார் சும்மா நீச்சல் அடிக்க வந்தேன் சார் நான் கொலகாவை நான் பார்த்தேன்னா வேணா சொல்கிறேன் உங்களுக்கு குத்து எடுத்து போ ஐயோ ஒரு எஸ்கேப் ஆக வேண்டாம் விட்டுட்டு நான் மாட்டி விட்டுருவேன் நம்மளை வேலை முடிஞ்சு இது பிரச்சனை இருக்கா நினைக்கிறேன் நமக்கு டேமில் பார்த்து எப்படி இருக்குன்னு மீன்றான் ஐயால ஓகே கேஸ் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்